அதிகாரம் 26. பில்தாத்தின் விவாதத்திற்கு யோபு சுருக்கமாக மறுமொழி சொல்லுகிறார். தான் இதுவரையிலும் சொன்னதை யோபு மாற்றிக்கொள்ளாமல் அதை மறுபடியுமாக உறுதி பண்ணுகிறார். யோபு தேவனை மகிமைப்படுத்துகிறார். பில்தாத் யோபுவிடம் தேவனை பற்றி உயர்வாக சொன்னாலும் அவர் சொன்ன சத்தியங்கள் யோபுவுக்கும் தெரிந்திருக்கிறது. யோபு இது பற்றி தன்னுடைய சிநேகிதரிடம் சொல்லும்போது, நீங்கள் அறிந்திருக்கிறதை நானும் அறிந்திருக்கிறேன், நான் உங்களுக்கு தாழ்ந்தவன் அல்ல என்று சொல்லுகிறார். பில்தாத்தின் கருத்துக்களை யோபு அங்கீகரிக்கிறார். அவை மெய்யானவை என்றும் நல்ல கருத்துக்கள் என்றும் யோபு சொல்லுகிறார். ஆனாலும் பில்தாத்திற்கு சத்தியத்தை விளக்க தெரியவில்லை. அவர் தேவனை பற்றி சரியாக சொன்னாலும் யோபுவை பற்றி தப்பிதமாக குற்றம் சொல்லுகிறார். தேவன் சர்வ வல்லவர். இந்த சத்தியம் யோபுவுக்கு நன்றாய் தெரியும். யோபுவுக்கு ஏற்கனவே தெரிந்த சத்தியத்தை பில்தாத் மறுபடியும் அவரிடத்தில் சொல்ல வேண்டும் என்னும் அவசியம் இல்லை. யோபு தேவனை பற்றிய சத்தியத்தை அறிந்திருப்பது மாத்திரமல்ல, அதை விசுவாசிக்கவும் செய்கிறார். பில்தாத் தேவனை பற்றி உபதேசிப்பது போல யோபுவாலும் உபதேசிக்க முடியும். தேவனை பற்றி ஒருவரும் பூரணமாய் அறிந்திருக்கவில்லை. எல்லோருமே தேவனை பற்றிய சத்தியத்தை ஓரளவு மாத்திரமே அறிந்திருக்கிறார்கள் என்று யோபு சொல்லுகிறார்.